ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண கோஸு, மஷ்ரூமு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் குமின் பவுடர், பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடானதும் கார்ன் சிப்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமு பக்கோடா மாதிரி போட்டு ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே கூட நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவரை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உதிர்த்து இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. நம்மளோட ரோடு சைடு காளான் ரெடிங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொத்தமல்லி, கார்ன் சிப்ஸு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.